தற்போதைய அண்மை செய்தி. சுங்க கட்டண உயர்வை கண்டித்து செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மனிதநேய மக்கள் கட்சியினர் அங்குள்ள கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வணக்கம் வினிதா. தமிழகம் முழுவதும் 70 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகன ஓட்டிகளிடம் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு சுங்கச்சாவடிகளில் அதன் தவணை காலாவதியான பிறகும் கூட தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அது வருவதாகவும் அதில் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி கடந்த 2019ஆம் ஆண்டே காலாவதியான நிலையில் இன்னும் கூட வாகன ஓட்டிகளிடம் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதுபோன்று இன்னும் பல்வேறு சுங்கச்சாவடிகளில் காலாவதியான நிலையில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழகம் முழுவதிலும் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும், சுங்கச்சாவடியே இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என கூறி மத்திய அரசை வலியுறுத்தியபடி சுங்கச்சாவடி நிர்வாகத்தை கண்டித்தும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் 1000க்கும் மேற்பட்டோர் மேடை அமைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதில் சிலர் மனிதநேய மக்கள் கட்சியினர் மேடையில் இருந்து இறங்கி சுங்கச்சாவடி அருகே நின்று வாகனங்களை செல்ல விடாமல் மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் ஆத்திரம் அடைந்த மனிதநேய மக்கள் கட்சியினர் அந்த சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்கும் அந்த பூத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை கண்ணாடியில் அமைத்துள்ள அந்த பூத்தின் கண்ணாடிகளை உடைத்துள்ளனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் பாய்ந்து அந்த கலவரத்தில் ஈடுபட முயன்ற அந்த மனிதநேய மக்கள் கட்சியினரை தடுத்து நிறுத்தி அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தி கைது செய்தனர். இதனால் சக மனிதநேய மக்கள் கட்சியினர் நிர்வாகிகளும் கைது செய்யக்கூடாது என்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அனைத்து மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகளும் உடனடியாக பரனூர் சுங்கச்சாவடியில் வாகனம் செல்ல விடாமல் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து தனியார் திருமணத்திற்கு அனுப்பி வைத்தனர். இதனால் பரனூர் சுங்கச்சாவடியில் பெரும் பரபரப்பும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.